திருவிவிலியத்திலே நாம் வாசிக்கின்ற இசுக்கா என்ற பெண்மணியை பற்றி இன்று நாம் பார்க்கலாம். தொடக்க நூல் 11ஆம் அதிகாரம் 29ஆம் இறை வார்த்தை இசுக்கா என்ற பெண்மணியை பற்றி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இசுக்கா என்ற பெயரின் பொருள் வாசனை பொருள் என்பதாகும். அருள் பெற்றவர் என்னும் மற்றொரு பெயரும் உண்டு. தொடக்க நூல் 11ஆம் அதிகாரத்தில் வருகின்ற வழிமரபினர் பட்டியலில் இசுக்கா ஆபிரகாமின் சகோதரரான ஆரானின் மகள் ஆவார். இவர் லோத்து, மில்கா ஆகியோரின் சகோதரியும், மில்கா ஆபிரகாமின் மற்றொரு சகோதரரான நாகோரின் மனைவியும் ஆவார். நாகோருடைய குடும்பத்தினர் பற்றி விரிவான விளக்கங்கள் இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆபிரகாமின் அடுத்த தலைமுறையினர் பலர் நாகோரின் குடும்பத்திலிருந்து பெண் கொள்வதால் இவர்களை பற்றிய விரிவான விளக்கங்கள் கொடுக்கப்படவில்லை என அறிஞர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். ஈசாக்கை மணந்த ரெபேக்கா என்பவர் மில்கா, இசுக்கா ஆகியோரின் பேத்தியாவார் என தொடக்க நூல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் இறைவார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. என்னதான் ஆணாதிக்கம் தலைவிரித்தாடினாலும் குலமுதல்வரை நிர்ணயிப்பதில் பெண்களின் திருமணமே அடிப்படையாக இருந்தது. ஆனால் அதையும் ஆண்கள்தான் முடிவு செய்தார்கள். அந்த வகையிலே இசுக்கா வாசனை இழந்த பெண்ணாகத்தான் இருக்கின்றார். இன்றைய சமுதாயத்திலும் எத்தனையோ வாசனை இழந்த மலர்களாக வாடி கிடக்கும் பெண்களை நாம் பார்க்க முடிகின்றது.